கர்த்தருக்குள் பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும், சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்றைய வேதம் அறிவோம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையிலான 400 அமைதியான ஆண்டுகளை குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளுக்கு இடையிலான 400 ஆண்டுகள் இடைநிலை காலம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இக்காலம் 400 அமைதியான ஆண்டுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்திலிருந்து யோவான் ஸ்நானகனின் காலம் வரையிலான காலகட்டத்தில் தேவனிடத்திலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தை எதுவும் இல்லாததால் சிலர் இதை 400 அமைதியான ஆண்டுகள் என்றும் குறிப்பிடுகின்றனர். இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலின் அரசியல், சமயம் மற்றும் சமூக சூழ்நிலை கணிசமாக மாறியது. இந்த நேரத்தில் யூத மக்கள் பாரசீக, கிரேக்க மற்றும் ரோமானிய பேரரசுகளின் ஆட்சி உட்பட குறிப்பிடத்தக்க அரசியல் எழுச்சியை அனுபவித்தனர். இடைக்காலத்தின் முக்கிய நிகழ்வுகளை இப்பொழுது நாம் காணலாம். முதலாவதாக, மகா அலெக்சாண்டரின் வெற்றி கிரேக்க ஆட்சியை உலகிற்கு கொண்டு வந்தது. அவர் கைப்பற்றிய ஒவ்வொரு தேசத்திலும் கிரேக்க கலாச்சாரத்தை வளர்க்க விரும்பினார். இதன் விளைவாக எபிரேய பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்கு செப்துவஜின்ட் என்று பெயர். கிரேக்க கலாச்சாரம் பெரும்பாலும் உலக பிரகாரமாகவும் தேவ பக்தி அற்றதாகவும் இருந்ததால் இது இஸ்ரவேலுக்கு ஒரு நல்ல திருப்பமாக இருக்கவில்லை. இரண்டாவதாக, ஆசாரியத்துவ முறையின் சரியான வரிசையை அகற்றிவிட்டு ஆலயத்தை அந்நிய பலிபீடத்தால் தீட்டுப்படுத்தி யூதர்களை இழிவுபடுத்திய செலுக்கிய மன்னர் அந்தியோகசுக்கு எதிரான கிளர்ச்சி யூதர்களின் வெற்றிக்கும் ஆலயத்தின் மறு பிரதிஷ்டைக்கும் வழிவகுத்தது. மூன்றாவதாக, கிரேக்க மற்றும் ரோமானிய ஆக்கிரமிப்புகளின் போது இஸ்ரவேலின் 2 முக்கியமான அரசியல் சமய குழுக்கள் தோன்றின. அரசியல் மற்றும் கலாச்சார மாற்றங்கள் தேவனை விட தங்கள் சொந்த சட்டங்களை மிக முக்கியமானதாக கருதின பரிசேயர்கள்
மற்றும் உயிர்த்தெழுதலை நம்ப மறுத்த சதுசேயர்களால் புதிய குழுக்கள் உருவெடுத்தன. சனகரிப் சங்கம் மூலம் அதிகாரத்தை பயன்படுத்திய சதுசேயர்கள் பழைய ஏற்பாட்டின் மோசையின் புத்தகங்களை தவிர மற்றதை நிராகரித்தனர். இன்னும் கூறப்போனால் இவர்கள் கிரேக்கர்களின் நிழலாகவே இருந்தனர். நான்காவதாக, ஆலயம் என்பது மிகவும் மையப்படுத்தப்பட்டதால் நாடு முழுவதும் ஜெப ஆலயங்கள் வழிபாடு ஸ்தலங்களாகவும் உள்ளூர் கல்வி மையங்களாகவும் வளர்ந்தன. ரோமானிய ஆட்சியின் கீழ் ஆசாரியத்துவம் அரசியல் ரீதியாக உந்துதல் பெற்றது. மேலும் அந்த காலம் யூதேயாவின் ராஜாவான ஏரோதுவுடன் முடிந்தது. இடைக்கால நிகழ்வுகள் கிறிஸ்துவுக்கு வழி அமைத்ததோடு யூத ஜனங்கள் மீது ஆழமான தாக்கத்தையும் ஏற்படுத்தின. யூதர்களும் பிற நாடுகளை சேர்ந்த புற மதத்தினரும் சமய அதிருப்தி அடைந்தனர். ரோமானியர்களும் கிரேக்கர்களும் தங்கள் புராணங்களிலிருந்து எபிரேக வேதாகமத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டனர். பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதால் எல்லாராலும் விளங்கிக் கொள்ளும் வகையில் எளிதாக அமைந்தது. இருப்பினும் யூதர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தனர். ஏனென்றால் மீண்டும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர், ஒடுக்கப்பட்டனர். மேசியாவின் வெளிப்பாடுதான் அவர்களையும் அவர்களுடைய நம்பிக்கையையும் காப்பாற்ற இயலும் என்பதை உறுதியாக நம்பினார்கள். மேசியாவுக்காக மக்கள் காத்திருந்த அதே நேரத்தில் தேவன் தமது பரலோக திட்டத்தின்படி பூலோகத்தில் செயலாற்றி கொண்டிருந்தார். ஆம், தேவன் உலகளாவிய அளவில் சுவிசேஷ பிரபலத்திற்கு பாதைகளை செவ்வைப்படுத்தி கொண்டிருந்தார். ரோமானியர்கள் சாலைகளை அமைத்திருந்தனர். அனைவரும் புரிந்து கொள்ளும் ஒரு பொதுவான மொழியாக கொய்னே கிரேக்கம் அமைந்தது. மேலும் பிற தேசங்களுக்கும் பயணிக்க போதுமான அளவு அமைதியும் சுதந்திரமும் இருந்தது. இவைகள் நற்செய்தி பிரபல்யமாக அதிக உந்துதலாகவே அமைந்தன. பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளுக்கு இடையிலான 400 ஆண்டுகால மௌனம் யோவான் ஸ்நானகனின் பிறப்பு மற்றும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மூலம் உடைக்கப்பட்டது. தேவதூதன் சகரியாவுக்கு தோன்றி அவரது மனைவி எலிசபெத்துக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் செய்வதோடு கர்த்தருடைய வருகைக்கு மக்களை தயார்படுத்துவதற்காக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று தேவதூதன் கூறினார். யோவானின் பிறப்பு தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்கு ஒரு புதிய சதாப்தமாய் அமைந்தது. பின்னர் அவரது பிரசங்கமும் அதிகாரபூர்வமான தீர்க்க தரிசன மௌனத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. பெத்லஹேமில் இயேசுவின் பிறப்பு தேவனாகிய கர்த்தர் மனித உருவில் பூமிக்கு வந்து மனுமக்களோடு தனது உறவை புதுப்பித்து கொண்ட மிக பெரிய தருணமாக கொண்டாடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவர் மனுக்குலத்தின் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் இரட்சகர் என்பதற்கான ஆதாரங்களை புதிய ஏற்பாடு முதன்மைப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் தீர்க்க தரிசன நிறைவேற்றம் அவரை தேடிய பலரால் எதிர்பார்க்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. ரோமானிய நூற்றுக்கு அதிபதி, கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள், பரிசேயனான நிக்கோதேமுவின் சந்திப்பு, சமாரியா பெண் கானானிய ஸ்திரீயுடனான உரையாடல் ஆகியவை பல்வேறு பின்னணிகளை சேர்ந்தவர்களால் இயேசு எவ்வாறு மேசியாவாக அங்கீகரிக்கப்பட்டார் என்பதை காட்டுகின்றன. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமுள்ளவராய் இருக்கிற இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த தேவன் இந்த புதிய ஆண்டில் நமக்கு கிருபை அளித்து சாட்சியாக நிலைநிறுத்துவாராக. ஆமேன். சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ். இன்னைக்கு பெண்களை பாதிக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை பெண் உறுப்பில் ஏற்படுற அரிப்பு, எரிச்சல். அதுதான் நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். டாக்டர் இது ஒரு வெள்ளைப்படுற மாதிரி இருக்குது, அரிப்பு இருக்குது,
திரியா வருது, வெள்ளைப்படுது, இப்படி சொல்லி வருகிற பெண்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 75 முதல் 80% பெண்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப காமன். இது நம்ம தமிழில் சொல்கிறோன்னா காளான், பூஞ்சக்காளான் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஸோ காளான் எங்கே வரும்? எங்கெங்கெல்லாம் ஈரப்பசை ரொம்ப நாள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் அசுத்தம் ரொம்ப நாள் இருக்கோ, அந்த இடங்கள்லாம் இந்த ஃபங்கஸ் வரும். அதே மாதிரி தான் பெண்களுக்கு பெண்கள் உறுப்பில் சில காலகட்டங்களில் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரும். குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வர்ற காலங்களில், இந்த காலங்களில் ஹார்மோன் மாற்றங்கள்னால அந்த ஈஸ்ட் வளர்வதற்கு அந்த இடத்துல ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றீங்க. உங்கள் ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும் பொழுது உங்களுடைய வெஜைனால உள்ள நல்ல பாக்டீரியா அழிவாகிறது. நம்ம பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுக்குற மருந்துகள் நல்ல பாக்டீரியா அழித்து அதனால் ஃபங்கஸ் உருவாகி, அந்த ஃபங்கஸ், ஏன்னா எல்லா இடத்துலையும் ஃபங்கஸ் இருக்கும், அது ஹோலிஸ்டிக், எங்கே வேணாலும் இருக்கும். எங்கே ஈரம் இருக்கோ, எங்கே ஒரு எதிர்ப்பு சக்தி குறைவாகுதோ, எங்கே ஒரு ஹார்மோன் மாற்றங்கள் அந்த செல்லுலர் லெவலில் வருதோ, எங்கே ஒரு இம்யூனிட்டி குறைவாகுதோ, அங்கெல்லாம் அந்த ஈஸ்ட் போய் ஒட்டிக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்காக உட்கொள்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும்போது வரலாம். பல நேரங்களில் பெண்களுக்கு முக்கியமாக மாதவிடாய் வர்ற சமயத்தில் உங்களோட ஹைஜீன் ப்ராப்பராக வைக்கல, உங்களோட பேண்டீஸ் கரெக்டாக நீங்கள் மாற்றலைன்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரும். தற்காலத்து பெண்களுக்கு இது ரொம்ப அதிகம். எப்போ டைட் ஜீன்ஸ் போடுறாங்க, டைட் லெகின்ஸ் போடுறாங்க. இந்த லெகின்ஸ் டைட்னஸ் கொடுக்கும் பொழுது மாய்ஸ்சர் அதிகமாகுது, ஸ்வெட்டிங் அதிகமாகுது. இந்த ஸ்வெட்டிங் உறிஞ்சுத்தன்மை குறைவாகி அங்கே ஒரு தேக்கம் இருக்கிறதுனால பெண் உறுப்புகளில் இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. இது தவிர ரொம்ப காலம் ஸ்விம் சூட் போடுறது, ஈரம் அதிகமாக இருக்கிறது, வெட் பேண்டீஸை மாற்றாமல் இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு. இது தவிர உங்களுடைய உடலில் எதிர்ப்பு சக்தி குறையிற காலம், குறிப்பாக ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் தொத்துக்கள் வருது, இது மாதிரி உடல் தேடி வரும்பொழுது இம்யூனிட்டி குறைவாக இருக்கும். சிலருக்கு இந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டில் ஸ்டீராய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த எதிர்ப்பு சக்தி குறைவாகிறதுனால இதெல்லாம் வரும். ஸோ ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வருவது இன்னும் முக்கியமான காலகட்டம் என்ன? சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, சுகர் அதிகமான பெண்களுக்கு இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாகும். ஸோ ஒரு பெண்ணுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்தால் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சுகர் ரூல் அவுட் பண்ணுங்கள், ஹைஜீன் ப்ராப்பராக வைத்துக்கொள்ளுங்க, மாதவிடாய் காலத்தில் அந்த பகுதியை சுத்தமாக ஈரம் இல்லாமல் வைத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய இன்னர் கார்மெண்ட்ஸ், உங்களோட ட்ரெஸ்ஸிங் கோர்ஸை மாற்றுங்க, சில வகையான உங்களுடைய காஸ்மெட்டிக்ஸ், இவை அனைத்தும் இந்த பிரச்சனைகளை உருவாக்கலாம். இது தவிர உடலில் எதிர்ப்பு சக்தி குறைகிறதா, இம்யூனிட்டி குறைவாகிறதா என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்க. ஸோ இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும்போது உங்கள் பார்ட்னருக்கும் பரவுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பல நேரங்களில் உங்கள் பார்ட்னர்ஸ்லேருந்து உங்களுக்கும் வர வாய்ப்பு உண்டு. ஸோ ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் பாதிப்பு இருக்கிற பெண்கள் முறையாக பரிசோதித்து காரணத்தை கண்டுபிடிங்க, காரணத்தை சரி செய்யுங்க. இவை தவிர அந்த உறுப்புகளில் உங்களுடைய ஹைஜீனை முறையாக மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல இதுக்கான மருந்துகள், மாத்திரைகள் இருக்குது. இதனை தகுதி பெற்ற மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அதை எடுத்துக்கொள்ளுங்க. கம்ப்ளீட்டாக கரெக்ட் பண்ணுங்கள். உங்கள் பார்ட்னருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது உங்களுடைய யூரினரி ட்ராக்ட் பழுதாகலாம், பெண்கள் உறுப்பு பழுதாகலாம். ஸோ பெண்கள் உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பது கண்டிப்பாக இதை பற்றி கவனம் தேவை. சுத்தம், சுகாதாரம், ஈரம் இல்லாத நிலை, டைட் இன்னர்ஸ் யூஸ் பண்ணுறது, இதனை தவிர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கியமான உடல் எதிர்ப்பு சக்தியை வைத்துக்கொள்ளுங்க. பல நேரங்களில் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும் பொழுது அதற்கான ப்ரோபயோட்டிக் கூட சேர்த்துக்கோங்க. நல்ல ப்ரோபயோட்டிக், நம்ம சாப்பிட்ற தயிர், இந்த மாதிரியான ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் குறைவாகி நல்ல பாக்டீரியா வளர்ந்து எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும், உங்களுடைய பெண் உறுப்பையும் பாதுகாக்கும். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மருத்துவர் கூறின ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷனில் யாராவது பாதிக்கப்பட்டிருப்பார்களானால், விசேஷமாக பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்களானால், தேவன் அவர்களை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி, உம்முடைய தழும்புகளால் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிற யாரையும் நீர் புறம்பே தள்ளாத தேவன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு யாராவது இருப்பார்களானால், உம்மை நோக்கி கூப்பிடுவார்களானால், இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு நீர் சுகம் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் பதில் தருகிற தேவன். ஆண்டவரே, நீர் அவர்களை சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இப்படிப்பட்ட வியாதிகள், இப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன்
மறுபடியும் யாரையும் தொடாதபடி தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க சிறகுகளின் கீழே மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. நீர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போறதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் அன்பு குடும்பத்தினரோடு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை கொண்டாட ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்திருப்பார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எப்போவுமே நாம் ஒரு புதிய ஆண்டை துவங்கும் போது பல எதிர்பார்ப்புகளோடு துவங்குவோம். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நமக்கு இருக்கும். கடந்த ஆண்டிலே நாம் ஜெபித்து கிடைக்காமல் போனவைகள் இந்த ஆண்டிலாவது கிடைக்கட்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாம் வேண்டுதல் செய்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்ம கனியுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று மிகவும் ஆசையோடு நம்மை தேடி வருகிறார். நீங்கள் லூக்கா 13:6-9 பார்த்தீங்கன்னா, திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டு கனிகளுக்கு எதிர்பார்த்த எஜமானை குறித்து போடப்பட்டிருக்கிறது. லூக்கா 13:7 சொல்லுது, அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த தோட்டத்தை பண்படுத்துகிற தோட்டக்காரர் பரிந்து பேசுகிறத அதே 13 8, 9 ஆகிய வசனங்களில் பார்க்குறோம். 8ஆம் வசனத்தின் நடுப்பகுதி என்ன சொல்கிறது பாருங்க, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். இந்த தோட்டக்காரனுடைய அன்பு நம்மை பிரமிக்க வைக்குது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை பொறுமையாக கையாளுகிறார். இன்னொரு புதிய ஆண்டை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பழைய பயன்படுத்தப்பட்ட எந்த ஒன்றையும் கொடுக்கிறதில்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய நாள், புதிய மணித்துளிகள், புதிய கிருபைகள் என கொடுக்கிறார். எதற்காக? நம்முடைய வாழ்வு கனி கொடுக்கிறதாக இருக்க வேண்டும் என்பதற்காக. கர்த்தர் நமக்கு சொந்தமாய் கொடுத்தவைகளினால் நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோமா, கனம் பண்ணுகிறோமா? நீங்கள் உடனே கேட்கலாம், ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரொம்ப ரொம்ப சொந்தமாக இந்த உலகத்தில் கொடுத்தது நம்முடைய சரீரம். நம்முடைய கண், மூக்கு, காதுகள், கைகள், கால்கள், காம்ப்ளெக்ஸான இன்டர்னல் ஆர்கன்ஸ், நர்வஸ் சிஸ்டம் போன்ற அதிக காம்ப்ளெக்ஸான காரியங்களை நம்ம உடலுக்குள் வைத்திருக்கிறார். இப்படி நமக்கு சொந்தமாக அதை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட அவயவங்களில் ஒன்று நம்முடைய கண்கள். உங்கள் கண்கள் ரொம்ப ஸ்பெஷல், பார்த்துக்கோங்க. உங்கள் கண் நிறம் உங்கள் கை ரேகைகளைப் போலவே தனித்துவமானது. மனித கண் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பல பாகங்களை கொண்டது. ஒரே மாதிரியான கண் நிறத்தை 2 பேர் கொண்டு இருப்பதில்லை. உங்கள் விழித்திரையில் உள்ள 70 லட்சம் ஒளி உணர் செல்கள் இந்த உலகத்தை உங்களுக்கு தத்ரூபமான வண்ணங்களிலே காட்டுகின்றன. இவ்வளவு அற்புதமான படைப்பு நம்முடைய கண்கள். இயேசு தம்முடைய மலை பிரசங்கத்திலே கண்களை குறிப்பிடுவதை நம்ம காண்கிறோம். என்ன சொல்றாருன்னு பார்ப்போமா? மத்தேயு 6வது அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். ஒரு வீட்டிற்கு வெளிச்சம் கொடுக்கும் விளக்கு போல நம்முடைய சரீரத்திற்கு நம்முடைய கண்கள். அப்போ இந்த கண்களை நம்ம பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டும். மத்தேயு 6:23 சொல்லுது, உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இதே வசனத்தை ஆங்கில வேதாகமம் அன்ஹெல்தி ஐஸ் என்று குறிப்பிடுகிறது. இது ஏதோ கண்களில் வரும் பலவீனத்தை குறிக்கவில்லை. நம்முடைய கண்களினால் என்ன நம்ம பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம் என்பதை குறிக்கிறது. இந்த கண்களை பயன்படுத்தும் போது நம்மை எங்கே கொண்டு அது விடும் என்பதையும் மத்தேயு 5:29 தெளிவாக நமக்கு சொல்கிறது. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். அப்போ பாருங்க, நம்ம கண்களை பயன்படுத்துவது சரியாக இல்லை என்றால் அது நம்மை நரகத்திற்கு கொண்டு போய்விடும் என்பதை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார்.
இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? அழிவின் பாதைக்கு செல்ல உன் கண்களுக்கு இடம் கொடுக்காதே என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய கண்களை நாம் கவனமாக காக்கவில்லை என்றால் நம்முடைய கண்களின் வழியாக பாவத்திற்கு இடம் கொடுத்து விடுவோம். அது நம் சரீரத்தை இருளடைய பண்ணும் என்பதில் சந்தேகமில்லை. பக்தன் யோபு சொல்றாரு, யோபு 31:1, என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? இந்த அளவுக்கு யோபு மிக கவனமாக தன் கண்களை கையாண்டார் என்பதை நமக்கு காட்டுகிறது. அன்ஹெல்தி ஐஸை யோபு தவிர்ப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதனை செய்தார். அந்த ஆக்டை அவர் ஒரு மீற முடியாத உடன்படிக்கையாக பார்க்கிறார். நீங்கள் ஏவாளை பார்த்தீங்கன்னா, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது எதனால நமக்கு தெரியும். டெய்லி தானே அந்த நன்மை தீமை கனி அவள் பார்த்துருப்பா. வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சிட்டே தான் இருந்துச்சு அந்த ஏதேன் தோட்டத்தில். ஆனால் பிசாசு என்னைக்கு அவளை வஞ்சித்தானோ அதுக்கப்புறம் அந்த கனியை அவள் பார்க்குற பார்வையே மாறிவிட்டது. நீங்கள் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அந்த கனி அவள் பார்வைக்கு இன்பமாக இருந்ததாம். சரி, நம்முடைய கண்கள் எப்பொழுதும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் என்று பார்ப்போம். நம்முடைய அக கண்களோடு நாம் இயேசுவை பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, விசுவாச கண்களோடு அவரை பார்க்க வேண்டும். யோபு 19:27 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். நம்முடைய அக கண்கள் இயேசுவை பார்த்தால் நம்முடைய புற கண்கள் வேண்டாததை பார்ப்பதில்லை. ஆகார் அழகா ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறா. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நம்ம கண்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். நம்மை அனுதினமும் ஒரு நொடி கூட தவறாமல் காணும் இயேசுவை இந்த புதிய ஆண்டில் அனுதினமும் விசுவாச கண்களோடு நாம் காண்போமா? நாம் இயேசுவை பார்க்க பார்க்க நம்முடைய கண்கள் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நம்முடைய கண்கள் இயேசுவை பிரதிபலிக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய ஆண்டிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் இரக்கம், உங்கள் கிருபை இந்த ஆண்டுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க கிருபை தந்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கடந்த ஆண்டில் பயணித்த அநேகர் இன்னைக்கு எங்களோட இல்லை ஏசப்பா. ஆனால் எங்களுக்கு இரக்கமாய் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. எங்களுக்கு கிருபையாய் நீங்கள் கொடுத்த நல்ல சரீரத்திற்காக ஸ்தோத்திரம். அதில் ஒவ்வொரு அவயவங்களையும் ரொம்ப நேர்த்தியாக நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கண்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நிறைய நேரம் நாங்கள் மற்றவங்களை பார்க்குற பார்வைகள் எங்களை எவ்வளவாய் பாவங்களுக்குள் தூண்டுகிறது என்பதை இந்த நாளில் கற்றுக்கொண்டோம். நாங்களும் யோபுவை போல ஆண்டவரே, எங்களுடைய கண்களோடு நாங்கள் உடன்படிக்கை பண்ணி கர்த்தாவே நாங்கள் உம்மை மாத்திரம் பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, யோபு சொன்னது போல ஆண்டவரே, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்ற விசுவாச கண்களோடு ஒவ்வொரு நாளும் உம்மை பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை பார்க்க பார்க்க ஆண்டவரே எங்களுடைய கண்கள் பிரகாசிக்கவும் எங்களுடைய கண்ணோட்டங்கள் மாறவும் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக, அவர்கள் ஆண்டவரே விண்ணப்பித்து கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் பதில் பெற்றுக்கொள்கிற ஆண்டாக அமைய வேண்டுமாறு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணின் மணி போல காத்து பலப்படுத்தியறலும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் தாம்பரம் வட்டாரம் நடத்தும் சிறப்பு மிஷனரி தரிசன கூடுகை. நாள் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை, பொங்கல் விடுமுறையன்று. நேரம் மாலை 5 மணிக்கு. இடம் ஆண்டர்சன் ஹால், MCC கல்லூரி, கிழக்கு தாம்பரம், சென்னை. தரிசன செய்தி சகோதரன் P. செல்வராஜ், சேர்மன்.
விஸ்வவாணி நெட்வொர்க் ஹைதராபாத். பணித்தள பகிர்வு அருள் திரு முனைவர் வில்சன் ஞானகுமார், நிர்வாக இயக்குனர் விஸ்வவாணி சென்னை. எமில் ஜபசிங் அண்ணனின் மிஷனரி தரிசன பாடல்கள், பணித்தள படக்காட்சிகள், செயல்பட தூண்டும் தரிசன செய்திகளை தவறவிடாதீர். குடும்பமாக பங்கு பெறுங்கள். உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காட்டப்படுகின்றன. பரிசுத்தர் யாரும் சேருமே, பாவத்தில் சாகும் ஜனத்தை தடுத்து நிறுத்த கூடுமே. விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும், தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களுக்கு திரையில் காணும் எண்கள் மூலமாக தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.